அனுமதி இல்லாமல் இயங்கி வரும் ஆட்டோக்களை கட்டுப்படுத்துவதற்காக கடலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் ஏராளமான ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோக்கள் அனுமதி இல்லாமல் இயங்கி வருகின்றன. விதிகளை மீறி அதிக பயணிகளை ஏற்றிச் செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதோடு பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் அனுமதி இல்லாத ஆட்டோக்கள் மற்றும் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து அவர்களுடைய லைசென்ஸை ரத்து செய்ய மாவட்ட கலெக்டர் அமுதவல்லி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை போலீசார் அதிரடியாக தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்கின்ற ஆட்டோ, வாடகை கார் மற்றும் வேன்கள் ஆகியவற்றில் குழந்தைகள் பாதுகாப்பு கருதியும் போக்குவரத்தை சீராக இடையூறு இல்லாமல் இயக்கவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்கள் எல்லாம் வாகன சோதனை செய்து சரியான ஆவணங்கள் இல்லாத வாகனத்தை சிறைப்பிடித்து வருகிறோம். ஆட்டோவில் அதிகபட்சமாக 14 வயதுக்கு குறைவான வயதுடைய குழந்தைகளுக்கு அதிகபட்சம் 5 பேர் ஏற்றி செல்லலாம். அதற்கு அதிகமாக அவர்களை ஏற்றி செல்லக்கூடாது. வாடகைக்கு ஓட்டுகின்ற பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்ட வாகனங்கள் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்கிறோம் என்று பள்ளி டியூட்டி என்று அதில் எழுதியிருக்க வேண்டும். மேலும் முதலுதவி பெற்று பராமரிக்க வேண்டும். போக்குவரத்து போலீஸ் துறை அதிகாரிகள் நடத்தும் இந்த அதிரடி சோதனையால் கடலூரில் அனுமதியின்றி இயங்கிய ஆட்டோக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது.